உள்ள யார் யார் வருவாங்கன்னு இந்நேரம் கணிச்சிருப்பீங்க. பல லட்சம் வாக்குகள், ஒரே வெற்றியாளர். The biggest entertainment show, Bigg Boss Season 7. ஏதோ ஹீரோ நினச்சிக்காதீங்க, நான் தான் ஜீரோ. ஆனால் அந்த ஜீரோவும் கணக்கில் ரொம்ப முக்கியம். நான் தான் உங்கள் நண்பன், லிம்கா புக் அண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவர், லயன் அம்பாசிடர் டாக்டர் எம் சில்லர்ஸ். இது படித்து வாங்கின பட்டம் இல்லைங்க. நம்முடைய வேலையை பார்த்து மற்றவங்களுக்கு பிடிச்சதால எனக்கு கொடுத்த பட்டம். மற்றபடி நானும் ஒரு சாதாரண ஆள் தான். படிப்பு ப்ரைவேட் பாதி, கவர்மெண்ட் பாதி. தொழிலில் தான் கவர்மெண்ட் இல்லைனாலும் படிப்புலையாவது பாதி இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். படித்தது வளர்ந்தது எல்லாம் ஆவடிதாங்க. தொழில் எப்போவும் சும்மா இல்லாமல் ஓடினே இருக்கிறது, மூளையை தூங்க விடாமல் யோசிக்க வைக்கிறது. அப்படின்னு வேலைக்கு கேட்குறீங்களா? சாதனை நிகழ்ச்சிகளை நடத்துவது, பல சாதனையாளர்களை உருவாக்குவது, இதுதான் என்னோட வேலை. IWR இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இந்த சாதனை நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். இந்த பட்டம் யாரும் கொடுக்கலங்க, நானாக உழைச்சி உருவாக்குனது. எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஆசை, எனக்குன்னு ஒரு அடையாள அட்டை இல்லைங்க. நான் இறந்தாலும் எப்போதும் அழியாமல் இருக்கிற ஒரு தனி அடையாளம். அதை நோக்கிய பயணம் தான் இந்த தேடல். பாட்டு பாடுவேன், கதை வசனம் எழுதுவேன், கவிதை எழுதுவேன், படம் வரைவேன். இப்போ என்ன பண்ண பார்க்குறீங்களா? பட்ஜெட் போட மட்டும்தாங்க பேனாவே எடுக்கிறேன். காரணம், கல்யாணம் ஆகிடுச்சு. இதுதான் என் குடும்பம். மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு பையன். குடும்ப சூழ்நிலைக்காக என்னத்தான் வருமானத்துக்காக ஓடி ஓடி வேலை பண்ணாலும் மனம் விரும்புகிறது கலைத்துறை தான். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் குழந்தை தேடுறது அம்மாவை தான். அதுபோல் என்னத்தான வேலையை பார்த்தாலும் என் மனம் விரும்புவதும் கலைத்துறை தான். குறும்படம், விளம்பரம், விஜே, சீரியல் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தான் வெள்ளித்திரைக்கான வாய்ப்பு மெல்லமாக கதவை திறக்குது. அது முழுசாக திறக்க கால நேரம் வரணும். என்ன தான் உருண்டு புருண்டு உழைச்சாலும் ஒட்டுறதா ஒட்டும், கிடைக்கிறதா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைக்கணும். அந்த மேடையில் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்க சரியான நபரோட அறிமுகம் கிடைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் சரியாக அமைய நேரமும் காலமும் கைக்கூடி வரணும். அதை நோக்கித்தான் நம்ம எல்லாரோட போராட்டமும். ஒருவேளை ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் எதிர்பாராததை எதிர்பார்த்து சொல்கிற மாதிரி என் திறமை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா திறமையான பல பேர் மேடை ஏற நான் காரணமாக இருப்பேன். இதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு நிரந்தரமான அடையாளம் வேணும். அதுக்காக பிக் பாஸோட 7வது சீசன் முடிவில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சான்னு கேட்காதீங்க. 8வது சீசன்லையாவது கிடைக்குமான ஒரு ஆசை தான். உள்ளே இருந்த யாருக்கும் வாய்ப்பு உடனே கிடைக்கலையே, நான் மட்டும் விதிவிலக்கா? அப்படி ஒரு வேளை கிடச்சிட்டா இப்படி தான் பேசுவேன்னு ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. நான் சொன்னேன்னு காலமும் நேரமும் கூடி வரணும்னு. அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு விஜய் டிவியில் நானும் வருவேன். சம்பாதிக்கிறவனும் ஆம்பளை தான், தனித்திறமையால் சாதிக்கிறவனும் ஆம்பளை தான். சம்பாதிச்சவனை வீட்டுக்கு தெரியும், சாதிக்கிறவனை நாட்டுக்கே தெரியும்.